எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 டிசம்பர் 2020 மற்றும் 20 டிசம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, ராம ஜென்ம பூமி வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் கட்டப்படும் மசூதி, மருத்துவமனை உள்ளிட்டவற்றின் வடிவமைப்பு எப்போது வெளியிடப்பட்டது? ராம ஜென்ம பூமி வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் கட்டப்படும் மசூதி, மருத்துவமனை உள்ளிட்டவற்றின் வடிவமைப்பு எப்போது வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை 19 டிசம்பர் 2020. அடுத்தது, கர்நாடக மாநிலத்தில் ரூபாய் 11,000 கோடி மதிப்பிலான 1200 கிலோமீட்டர் நீளமுள்ள 32 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை காணொளி மூலம் அடிக்கல் நாட்டி 19 டிசம்பர் 2020 துவக்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நிதின் கட்கரி. அடுத்தது, எந்த நாட்டில் இருதரப்பு உறவை பலப்படுத்தும் விதமாக போலந்து அரசின் தூதரகத்தை திறக்க அந்த நாட்டு அரசு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியது? எந்த நாட்டில் இருதரப்பு உறவை பலப்படுத்தும் விதமாக சமீபத்தில் போலந்து அரசின் தூதரகத்தை திறக்க அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்தது? சரியான விடை மங்கோலியா. அடுத்தது, 51வது சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட எந்தெந்த தமிழ் படங்கள் தேர்வானது? 51வது சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட எந்தெந்த தமிழ் படங்கள் தேர்வானது? சரியான விடை ஆப்ஷன் டி, அசுரன் மற்றும் தேன். அடுத்தது, ஜெருசலேம் புனித பயணம் செல்ல அரசு வழங்கும் நிதி 20,000 எத்தனை ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 37,000. அடுத்தது, ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் 18வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில் 18வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? சரியான விடை ஜோஸ் ஹேசில்வுட். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் கோவா விடுதலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 19. அதாவது கோவா மாநிலம் 450 ஆண்டு கால போர்ச்சுகீசியர்கள் ஆட்சியிலிருந்து 19 டிசம்பர் 1961 விடுதலை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, சமீபத்தில் காலமான எம்ஜி வைத்தியா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான எம்ஜி வைத்தியா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சரியான விடை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, திருப்பூரில் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை 19 டிசம்பர் 2020 காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தவர் யார்? திருப்பூரில் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை 19 டிசம்பர் 2020 காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஏபி சாஹி. அடுத்தது, தொலைத்தொடர்பு துறையில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தொலைத்தொடர்பு துறை பண்டித தீனதயாள் உபாத்யாய் தொலைத்தொடர்பு திறன் மேம்பாட்டு விருதை எப்போது அறிமுகப்படுத்தியது? தொலைத்தொடர்பு துறையில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தொலைத்தொடர்பு துறை பண்டித தீனதயாள் உபாத்யாய் தொலைத்தொடர்பு திறன் மேம்பாட்டு விருதை எப்போது அறிமுகப்படுத்தியது? சரியான விடை 2017. அடுத்தது, கோவிட்-19க்கான அமைச்சர்கள் குழுவின் 22வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? கோவிட்-19க்கான அமைச்சர்கள் குழுவின் 22வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹர்ஷ்வர்தன். அடுத்தது, கொல்கத்தா மற்றும் குவாலியரில் 2 ட்ரைப்ஸ் இந்தியா விற்பனையகங்களை திறந்து வைத்தவர் யார்? இது சரியான விடை அர்ஜுன் முண்டா. அடுத்தது, தற்சார்பு இந்தியாவின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில்
நாட்டின் 8வது உற்பத்தி படுகையான வங்காள படுகையை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார்? தற்சார்பு இந்தியாவின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாட்டின் 8வது உற்பத்தி படுகையான வங்காள படுகையை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார்? சரியான விடை தர்மேந்திர பிரதான். அடுத்தது, பண்டித தீனதயாள் உபாத்யாய் தொலைத்தொடர்பு திறன் மேம்பாட்டு விருது 2020, அதாவது முதல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்ரீனிவாஸ் கரமுக்கு. கேரள கடற்கரை பகுதியில் ஆழ்கடல் தொலைத்தொடர்பு வானிலை அறிவிப்புகள் போன்ற சேவைகளை மீனவர்களுக்கு வழங்கும் வகையில் குறைந்த விலையில் சி மொபைல் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கிய பெங்களூரைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாஸ் கரணமுக்கு இந்த வருடம் முதல் பரிசு வழங்கப்பட்டது. அதாவது மீனவர் ஒருவருக்கு ஒருவர் தொலைபேசியில் உரையாடவும், குழுவாக உரையாடவும், குறுஞ்செய்திகள் பரிமாறிக்கொள்ளவும், அவர்களின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளவும் இந்த சேவை உதவுகிறது. இரண்டாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விபத்துகளிலிருந்து வனவிலங்குகளை பாதுகாக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கிய புதுதில்லியைச் சேர்ந்த பேராசிரியர் சுப்ராத் கருக்கு இரண்டாவது பரிசு வழங்கப்பட்டது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 டிசம்பர் 2020 மற்றும் 20 டிசம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 மற்றும் 20 டிசம்பர் 2020 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.